அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். நம்ம ஜோக்பாணி அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் பார்ட் பல்லர்ஷால இருந்து தொடங்குதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ஸ், வெல்கம் டு மகாராஷ்டிரா. 1269 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பல்ஹர்ஷா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPQ. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். டிலே ஆக்கிட்டாங்க, வண்டி எப்போ வந்துருச்சுங்க. இங்கே 5 மினிட்ஸ் சால்ட் இருக்குங்க. பல்ஹர்ஷால மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு கிளைமேட். Train number 1661 Erode Jogbani Amrit Bharat Express is arrived on platform number 4. நேற்று ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வண்டி எங்கேயுமே 110க்கு மேல போகவே இல்லைங்க. ஆனா நைட்டு வாராங்கல் தாண்டின பிறகு பாத்தீங்கன்னா பல்லர்ஷா வரைக்கும் 130ல வந்ததுங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு புஷ் புல் செட்டப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆக்சிலரேஷன் இருக்கு பாருங்க, அப்படி உணர முடிஞ்சுதுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போன முறை நம்ம அந்த திருவனந்தபுரம் தாம்பரம் வண்டியில பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியலங்க. ஆனா இந்த வண்டியில அப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சது. செம்ம ரன்னுங்க, சும்மா பட்டாசா இருந்துச்சு. நாம டிராவல் பண்ற இந்த ஸ்லீப்பர் கோச்சை கபூர்தாலால ஆகஸ்ட் 2025ல மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினில் எல்லா கோச்சுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. தௌசண்ட் 283 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சந்திரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CD. இங்க 35 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் சால்ட் இருக்குங்க. இன்னைக்கு இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பகல்ல மாட்டி இருக்குங்க. ஸோ இந்த செக்ஷன்ல இருக்கிற காட் செக்ஷனை இன்னைக்கு சூப்பராக கவர் பண்ணலாம். அதே போல இட்டாஸ்டிக் பிறகு நம்மளுக்கு எப்போ போல நார்மல் டெல்லி ரூட் இல்லாம நம்ம வேற வழியா இன்னைக்கு போக போறோங்க. ஸோ எல்லாத்தையுமே சூப்பராக கவர் பண்ணிடலாம். சந்திரப்பூர் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இங்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை. காலையில் நல்ல மழை பெஞ்சு சில்லுன்னு இருக்குங்க எல்லா இடமும். சந்திரப்பூருக்கு பிறகு நம்மளுக்கு திரும்பவும் 130 செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. பார்க்கலாம் வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே நம்ம அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் சும்மா பட்டாசா தெரிக்குதுங்க. அப்படி ஒரு ஹாலு 130 செக்ஷன் தான். சும்மா வாங்க, அப்படி ஒரு ரன்னுங்க.
நேற்று காலையிலேயாச்சு தமிழ்நாட்டுக்குள்ள மசால் வடை எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் நார்த் சைடு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆளு போண்டா தாங்க. காலையில எல்லாம் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. செவ்வாய்கிராம் 1401 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செவ்வாய்கிராம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SEGM. இங்க 42 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு முன்னாடி ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பனாரஸ் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ நாம டிலே ஆயிருக்கோம். அந்த வண்டியும் டிலே, அதால இந்த வண்டியும் டிலே ஆயிடுச்சுங்க. இந்த செவ்வகரத்தை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க காந்தி ஆசிரமம் இருக்குங்க. அதுக்காக இது ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோதான், சிக்னல் போட்டாச்சு, கிளம்பலாங்க. ட்ரெயினில் இந்த ரோஸ் மில்க் சாக்லேட் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பேக்கெட் தூரமாக கையில் வச்சிருக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனைங்க. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. நார்த் சைடு வர போகிறீங்க அப்படின்னாலே இங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஆலு போண்டா, அதே போல் பூரி சென்னா வைக்கிறாங்க. உள்ள சமோசா இது தாங்க இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட பழகிக்கோங்க. நம்ம ஊர் சாப்பாடெலாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ऑनलाइन शॉपिंग से हमेशा 1477 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NGP. இங்க 35 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ இந்த வண்டிக்காக செக்கர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வரவங்களை கப்புன்னு பிடிக்கிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு மதியானத்துக்கு சாப்பாடு இங்க நாக்பூர்லயே வாங்குறதுக்கு பாருங்க. ஏன்னா இட்டார்சிக்கு போறதுக்கு 3 மணி ஆகுங்க. இட்டார்சில அவ்வளவா சாப்பாடு நல்லா இருக்காது. நாக்பூர்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. அதே போல பேண்ட்ரி கார்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ பேண்ட்ரி கார்ல கூட வாங்கிக்கலாங்க. நாக்பூர்ல கொஞ்சம் வாழைப்பழம் கம்மியா கிடைக்குங்க. இது 4 பழம் இருக்கு, 20 ரூபாங்க. வேணும்னா பயணத்துக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா இருக்குங்க. நாக்பூர்ல இருந்து பேட்டூல் வரைக்கும் இந்த ட்ரெயினோடைய லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் ரன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்க இருந்து பேட்டூல் 191 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இப்போ ரொம்ப தூரத்துக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க.
இதோ வந்துட்டாங்கல்ல. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு ஒருத்தர் 2 பேர்லாம் ஏறது கிடையாதுங்க. அப்படியே கொத்து கொத்தா ஏறி அப்படியே லாட்டா ஆளுங்களை பிடிக்கிறாங்க. உள்ளே ஏறா போதும் செம்ம ஜாக் பாட்டு தான் போலங்க. சும்மா பில்லு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ட்ரெயினோடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற அண்டர்சோ கோச்சுங்க, தொட்டிலாம் கட்டி வச்சிருக்காங்க. சுத்தமாக இடமே இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, டோர் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரஷ்ஷாக போயிட்டு இருக்குங்க வண்டி இங்கே முன்னாடி. ஸ்டார்ஸ் வெல்கம் டு மத்திய பிரதேஷ். 1669 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பேட்டூல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZU. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. பேட்டூலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோரா டோங்கரி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில காட் செக்ஷன் அண்ட் டனல் செக்ஷன் வருவாங்க. ஆனால் காட் செக்ஷன் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. ஸோ வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டூலில் பார்த்தீங்கன்னா அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் வாங்கிடாதீங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. வேணால் தண்ணி வாங்கிக்கோங்க. ட்ரெயினில் 20 ரூபாய்க்கு ஆரஞ்சு பழம் விற்கிறாங்க. 6 பழம் இருக்குங்க. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னா இது போல் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அம்ருத் பாரத்தோடைய ஜென்ரல் கோச் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆன் போர்டில் இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப கூட்டமாலாம் இல்லை, பரவாயில்ல, எல்லாருக்குமே சீட்டு இருக்குது. உள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. வாஷ் பேஷன், குப்பை தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. இங்கே ஃபுல்லாக பார்க்குறதாங்க. இதுதான் அண்டர்சர்வ்டோடைய நிலைமை இப்போது. காட் செக்ஷன் முழுக்க காஞ்சி கருவாடாக காட்சி தருதுங்க. மழை டைமில் வந்தால் தான் பச்சை பசையில்னு இருக்கும். இப்போ செம்ம வெயிலுங்க. ஸோ மரம்லாம் காஞ்சி போய் இருக்கு.
1705 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோரா டோங்கரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GDYA. இங்க 40 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பேட்டூர்ல இருந்து வரும்போது காட் செக்ஷனை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாலாம் இல்லைங்க. காட் செக்ஷன்ல எந்த மரமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசீல்னு இல்லை, எல்லாமே காஞ்சி போய் தாங்க இருந்துச்சு. மழை காலத்துல வந்தாதான் இந்த செக்ஷன் ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம ட்ரெயின்ல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் போர்ட்ஸ் தாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் போர்ட் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா S1 S2 எதுன்னு தெரியாம வேற வேற கோச்சில் போய் ஏறிடுறாங்க. இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் 1 கேட்டகரிக்குள்ள வருங்க. ஜனவரி 2026 அப்புறமா தொடங்கின அமிர்த் பாரத் தான் அமிர்த் பாரத் 2 கேட்டகரிக்குள்ள வருங்க. அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு RACயே கிடையாது. ஆனா இந்த வண்டியில RAC இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் சீட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா RAC கொடுத்து வச்சிருக்காங்க 8 கம்பார்ட்மெண்ட்ல. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ET. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நாம இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஜபல்பூர் போக போறோங்க. இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து நார்த் சைடு போனோம்னா டெல்லி ரூட் வந்துருங்க. நம்ம ட்ரெயின்ல இன்னும் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கரெக்டா கார்டு கண்ட்ரோல் பண்றாருங்க. ட்ரெயின் எந்த ஸ்டேஷன் வரப்போகுது, எந்த ஸ்டேஷன்ல நிக்குது, எவ்வளவு நேரம் நிக்கும், எவ்வளவு நேரம் டிலே, ஸ்பீடு எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா வருதுங்க. நான் கூட எல்லாமே ஃபால்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சூப்பரா உள்ள எல்லாமே வேலை செய்யுதுங்க. இட்டார்சியில் எது நல்லா இல்லைனாலும் இங்கே பிரெட் ஆம்லெட் விற்பாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேறு எதுவுமே பிடிக்கலனா இதை வாங்கி சாப்பிடுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே Jogbani Amrit Bharat Express has arrived on platform number 6. இந்த செக்ஷனில் ஆரஞ்சு கலரில் ஒரு பூ பூக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வண்டியும் ஆரஞ்சு, அந்த பூவும் ஆரஞ்சுங்க. சுற்றி சுற்றி இந்த பூவாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க வழியை. இப்போ வர்றது தாவா ஆறுங்க. தாவா ஆற்றுக்கு முன்னாடி இந்த மலையோடைய வியூஸையும் இந்த காட்டோடைய அழகிய பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வியூஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிப்பரியா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PPI. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க.
இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ செகண்ட் லாங்கஸ்ட் எது? செகண்ட் லாங்கஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் நியூ ஜல்பைகுரி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணுறேன், நேராக உங்களுக்கு ஜபல்பூரை காமிக்கிறேங்க. ஃபோனில் சார்ஜ் இல்லை, போய் எல்லாத்தையும் சார்ஜ் போடணுங்க. இதோங்க சிக்னல்ல வண்டி நின்னுது, போன உடனே இந்த பூ பக்கத்துல இருந்தது பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இதோடைய பேர் தமிழ்ல பாத்தீங்கன்னா புரசு. புரசு மரத்தோடைய பூங்க இது. இதை வந்து பாத்தீங்கன்னா த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா டீ கலர்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு அந்த மாதிரி பேருங்க. சூப்பரா இருக்குல்ல பூ பார்க்கறதுக்கு. चलो चलो आज समोसे गरम ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஜபல்பூர். 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜபல்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JBP. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஜபல்பூர் பிளாட்ஃபார்ம் ரொம்ப 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 பிஸியா இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில ஏகப்பட்ட அண்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்தையும் போய் வித்து தள்ளிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்மே செம்ம பிஸியா இருக்குங்க. பிசினஸும் பாத்தீங்கன்னா அமோகமா போயிட்டு இருக்கு போல. நானும் ஜபல்பூர் பிளாட்ஃபார்ம்ல விற்கிற பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டேங்க. இதோடைய பிரைஸ் வந்து 30 ருபீஸ். நல்லா தாங்க போட்டிருக்காங்க, பரவாயில்ல, விலை கம்மியாக தாங்க இருக்கு. ஜபல்பூர்ல இருந்து கட்னி போற இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த ஸ்டேஷனையும் சரியா கவர் பண்ண முடியாது. ஸோ நேரா கட்னி போயிடலாங்க. எல்லாமே சரியா இருந்திருந்தா கூட இன்னைக்கு எந்த ஷாட்டுமே எடுத்திருக்க முடியாதுங்க. வெளியில மழை சும்மா பிரின்னு பிரிக்குதுங்க.
Stars, welcome to the Lime City of Madhya Pradesh. 2111 kilometer travel பண்ணி நம்ம கட்னி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KTE. இங்க 30 minutes டிலேவா வந்திருக்கோம். 5 minutes halt இருக்குங்க. இங்க கட்னில பாத்தீங்கன்னா லைம் ஸ்டோன், அதாவது சுண்ணாம்புக்கல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால இது மத்திய பிரதேஷோடைய லைம் சிட்டியா இருக்குங்க. இங்க என்ன மழைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? என்ன மின்னல் பாருங்க, செம்ம மழைங்க. வர வழியில எதுவுமே கவர் பண்ண முடியல, அப்படி பிரிச்சு எடுத்துச்சு மழை. இப்ப திரும்பவும் கட் பண்ணா நேரா மைஹர் ஸ்டேஷனை பார்க்கலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மைஹர் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MYR. இங்க 50 minutes டிலேவா வந்திருக்கோம். 2 minutes halt இருக்குங்க. இங்க மைஹர்ல பாத்தீங்கன்னா சாரதா மாதா கோவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. 51 சக்தி பீடத்துல ஒரு கோவில். சோ இங்க இறங்கினா போதும் 7 கிலோமீட்டர்ல தாங்க கோவில் இருக்கு. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உள்ள போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க தாங்க போறேன். அதுக்கப்புறமா காலையில எழுந்து கண்டினியூ பண்றாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு ஜபல்பூர்ல தால் தடுக்க அண்ட் சப்பாத்தி வாங்கியிருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் 144 rupees ஆச்சுங்க. நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியதுதாங்க. नंबर 1660 हीरो जंक्शन से विंध्याचल चुनाव पंडित दीनदयाल उपाध्याय जंक्शन अक्सर दानापुर अवध भारत प्लेटफॉर्म नंबर 2 पर आ रही है. ஸ்டார்ஸ், வெல்கம் டு உத்தரப்பிரதேஷ். 2380 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிரயாக்ராஜ் சியோகி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PCOI. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கு. 5 minutes halt இருக்குங்க. பிரயாக்ராஜில் நம்ம வண்டியிலேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திரிவேணி சங்கமம் போவாங்க. ஸோ நிறைய கூட்டம் இங்கே இறங்குதுங்க. நமக்கு பிரயாக்ராஜ் ஜங்ஷன்ல ஸ்டாப்பிங் கொடுக்காம பைபாஸ் பண்ற விதமா இந்த பிரயாக்ராஜ் சியோகி ஜங்ஷன்ல ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 11 கிலோமீட்டர்ஸ்ல தான் திரிவேணி சங்கமம் காட் இருக்குங்க. ஜம்முன்னு போயிட்டு திரிவேணி சங்கமத்துல குளிக்கலாங்க. பிரயாக்ராஜோட நம்மளுடைய செகண்ட் பார்ட் எண்டுக்கு வருதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.